எல்லாருக்கும் வணக்கம். அதான் சரி ஸ்ட்ரெயிட்டாக கேள்வி போயிடலாமே அப்படின்னு இயக்குனர் வந்து இல்லை நீங்கள் இன்னும் பேசுனது தான்ட்டாரு. அதனால் நாங்கள் நடிகராக இன்னைக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு மீடியாவை சந்திச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவன் தலைவி அந்த டைட்டில் தோன்றியது ஒரு அழகானது. கதை தோன்றியதுமே ஒரு அழகான நிகழ்ச்சி, அது அழகான சம்பவம். அது ஒரு உண்மை கதையிலிருந்து எடுத்து பண்ணியிருக்கேன். என் பையனுடைய பிறந்த நாளுக்காக ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நான் சந்தித்த 2 கேரக்டர், அதுதான் ஆகாச வீரன், பேரரசி. பார்த்ததை அப்படியே எடுத்தால் படமாகவே எடுக்க முடியாது. ஆனால் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் இந்த கேரக்டர். அதை எழுத ஆரம்பித்தேன். சும்மா ஒரு சிம்பிளாக ஒன்று எழுதலாம், ஒரு சிம்பிளான ஒரு இதுவாக எழுதலாம் அப்படின்னு அதை எழுத அது வேற ஒன்றா மாறிச்சு. அது எழுதும்போது தான் ஆகாச வீரனுடைய அந்த கேரக்டருடைய வேல்யூ இருக்குல்ல. ஏன்னா சிரிக்க வைப்பான், அழுக வைப்பான், டார்ச்சர் பண்ணுவான். இவன் என்ன கேரக்டர்னே சொல்ல முடியாது. ஒரு ஹீரோ கேரக்டர்னா ஒரு ஆர்க் இருக்கும்ல, நூல் பிடிச்சது மாதிரி போகணும், இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்க்கும். எந்த ஆர்க்குமே இல்லாத ஒரு கேரக்டர் தான் ஆகாச வீரன். அது எல்லா ஹீரோவுமே பண்ணிட முடியாது. அது ஏதோ சேதுபதி சாரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்க அந்த இடத்துல சொல்ல, இந்த கேரக்டரை விஜய் சேது சார் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நீங்கள் பார்க்கும்போது ப்ரெஸ் போடுவோம், நான் வந்து வெளில நிற்பேன், அப்போ நீங்கள் சொல்லுவீங்க. இதை அவர் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த கேரக்டரை நான் இவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்பினேன். என்னென்னா அந்த கேரக்டருடைய இது, ஏன்னா டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சீரியஸாக போயிட்டுருக்கும், மாஸாக போயிட்டுருக்கும், அது பையன் அப்படியே காமெடியாக மாறும். காமெடி போய்கிட்டே இருக்கும், டக்குன்னு அது எமோஷனில் மாறும். அதுதான் ஒரு இந்த புதுசாக வண்டி ஓட்ட தெரியாமல் வண்டி ஓட்டுவாங்கல்ல, அப்படி ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர். ஆனால் ரசிக்கக்கூடிய கேரக்டராக இருக்கும், ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். எந்த இடத்துலையுமே அந்த கேரக்டர் மேலே இரிட்டேஷனே வராது. கொஞ்சம் விட்டோம்னா அந்த கேரக்டர் மேலே ஒரு பயங்கர இரிட்டேஷன் வந்துடும். அப்போ இது அவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதை அவர் ரொம்ப அழகாக, ரொம்ப ரசித்து அதை எடுத்தோம். ஸ்பாட்லேயே எல்லாருமே வந்து அதை அவர் பண்ணுற ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே ரொம்ப ரசித்தோம், சிரித்தோம். எல்லாருமே பொதுவாக யூனிட்டில் வந்து தூரமாக போயிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 4-5 நாளில் அப்படியே அங்கே போய் உட்காந்துருவாங்க. ஆனால் நித்யாவும் சேது சார் பண்ணும்போது வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு மேனேஜர் எல்லாரும் வந்து நிற்பாங்க. அதை அழகாக அவங்க ஆக்டிங் அப்படி அழகாக இருந்தது. அதே மாதிரி தான் பேரரசி கேரக்டரும். பேரரசி இப்படித்தான் அப்படின்னு ஒரு எந்த ஆர்க்குமே இருக்காது. அவளும் அப்படித்தான், ரொம்ப அன்பானவ, அழகானவ, அழகான அம்மா, நல்ல மருமக, நல்ல மனைவி. டப்புன்னு எப்போ மாறுவா, எப்படி மாறுவான்னு எல்லாருடைய மனைவி மாதிரி இருந்தால் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறதே ரொம்ப கஷ்டமான கேரக்டர். ஆனால் அவளை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹஸ்பண்ட் அப்படி லவ் பண்ணுவா. அப்போ இந்த கேரக்டர் யார் பண்ணுறது அப்படின்னா அது நித்யாவை தவிர வேற ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லவே இல்லை. நான் இது வரைக்கும் 11வது படம், எனக்கு 10 படங்கள்லையுமே என்னுடைய ஹீரோயின், நான் நினச்ச ஹீரோயின் எனக்கு வந்ததே கிடையாது. முதல் தடவையாக என்ன ஸ்கிரிப்டில் எழுதணும்னோ நித்யா மேனன் தான் இது ஹீரோயின்னா எனக்கு இந்த படத்தில் வந்திருக்கு. அப்படி இந்த படத்துக்கு நான் நினச்ச ஹீரோயின் கொடுத்த என் தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் சாருக்கும், செந்தில் சார், அர்ஜுன் சார், ரொம்ப நன்றி. அந்த கேரக்டர் வந்து நித்யா, அதாவது அது டாமஞ்சரி லவ்னு சொல்லுவோம்ல, ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டையே நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். அவங்க ஹஸ்பண்டோ அவங்க மனைவியோ அதை வந்து 2 பேரும் என்னமோ உண்மையாகவே இவங்க வாழ்ந்தாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு, சாருடைய மனைவி வந்து கோவப்படுற அளவுக்கு 2 பேரும் அவ்வளவு உணர்வா, அவ்வளவு உண்மையாகவே இவங்க வாழ்ந்துருக்காங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அழகாக நடிச்சு கொடுத்தாங்க 2 பேருமே. ஆனால் கொஞ்சம் டார்ச்சர் தான் சார். ஏன்னா முதல் நாள் 2 பேர், ஃபஸ்ட்டு 2 நாள் சேது சார் மட்டும் வச்சு எடுத்துட்டேன். 3வது நாள் தான் 2 பேர் காம்பினேஷனும் சாஃப்டாக ஆரம்பித்தேன். நித்யா மேனனுக்கு வந்து
வந்து சாமி கும்பிட்டு அப்படி ஒரு மணி அடிச்சுட்டு கும்பிட்டு போங்க. இந்த சாங்ல பார்த்தீங்கல்ல அது அப்படின்னா ரொம்ப சாஃப்டான டேரக்டர் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்புறம் 2 பேரையும் வச்சு ஒரு லவ்வர்ஸ் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்தேன். அது உட்காந்தே தான் பேசணும், ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே எடுத்தோம். அது சீனும் நல்லா ரொம்ப வந்தது. படம் ஃபுல்லா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் ஷிஃப்டிங் அப்படின்னு நல்ல வெயில், அந்த ஒரு டாப் ஆங்கிள் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு பாறைக்கு நடுவுல பள்ளமா இருக்கும். கொஞ்சம் தடுமாறுனா அங்கிட்டு போய் விழுந்துடணும், இல்லை இங்கிட்டு விழுந்துடணும். அவ்வளவு ரிஸ்கான இடம். அது நடுவுல பைக் ஓட்ட விட்டேன். அப்படியே பார்த்தாங்க, இதுலயே சார் வண்டியை ஓட்டணும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடியே உட்காரணும் அப்படின்னா முதல்ல உட்காரணும். அந்த சாங்ல இருக்கும். அது கொஞ்சம் என் மூடு இதுதான் அப்படின்னு உங்களுக்கு முகத்தை காமிச்சேன். சரி இதை முடிச்சுட்டு விட்டுருவாரு போல, ஏன்னா 4:30 ஆயிடுச்சு அதை எடுத்து முடிக்கும்போது. சரி ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் மூடாவே நல்லா நிறைய எடுத்துட்டான், விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சாங்க. பக்கத்துல யானைமலை இருக்கு, கொஞ்சம் மேலே ஏறுமா நல்லா இருக்கும் அப்படின்னா, இது இன்னொரு நாள் எடுத்துக்கலாமே அப்படின்னாங்க. இல்ல அடுத்தெல்லாம் கூட்டம் வந்துடும், ஷூட்டிங் நடக்கும் தெரிஞ்சு, இப்ப நான் ஃப்ரீயா எடுத்து வந்துடலாம், பர்மிஷன் இன்னைக்கு தான் இருக்கு. சரி நீ ஏறினா மலை ஏறிக்கிட்டு இருக்கான். ஒரு 1 hour ஏறுறான், ஒரு 45 நிமிஷம் இருக்குமா. அது ஏறிட்டு அது எடுத்துட்டான், நினைச்சது எல்லாத்தையுமே எடுத்துட்டான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே இப்படி வச்சு பண்றீங்க அப்படின்னாங்க. இல்ல மைண்ட் செட் ஆயிக்குங்க, இதை நான் ஃபர்ஸ்ட் நாளே எப்பவுமே நான் ஆர்டிஸ்டுக்கு மைண்ட் செட் பண்ணிடுவேன், இதுதான் இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு. ஆனா அது 70 நாளும் அதுதான். ஃபர்ஸ்ட் நாள் எப்படி ஓடணுமோ அதே மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் யாராவது நடந்தா எனக்கு கோவம் வரும். அந்த கோவத்தை தான் நான் எதுவாக காமிச்சிருப்பேன். அப்படி காமிச்சிருந்தேன், சாரி சார். அதே மாதிரிதான் தயாரிப்பாளர் செயலையும் அந்த மாதிரிதான். நான் ஏதாவது இதுவானா டக்குன்னு செந்தில் சாருக்கு ஃபோன் அடிச்சு, சார் அது நடக்கல சார், ஏன் சார் நடக்கல அப்படின்னு சொல்லி கோவப்படுவேன். என்னன்னா அந்த படம் நல்லா வரணும், அந்த சொன்ன பட்ஜெட்டுக்குள்ள முடிச்சு கொடுத்துடணும். எனக்கு என்னன்னா அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்குள்ள முடிச்சிடணும், இந்த பட்ஜெட்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள முடிச்சிடணும், ஆர்டிஸ்டுக்கு இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்குள்ள முடிச்சிடணும். திருப்பி இன்னொரு 10 நாள் கிடைக்குமா, இன்னும் ஒரு 5 நாள் கிடைக்குமா, இன்னொரு அது தேவையில்லாத இது வரும். அதுக்காகத்தான் என்னுடைய வேலையை நான் கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். மற்ற எல்லாருமே பயங்கரமா லவ் பண்ற ஒரு கேரக்டர் தான். உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமா இந்த படம் முடியும் போது, எப்பவுமே ஒரு படம் முடியும் போது எப்படா முடிக்கலாம், அடுத்த படத்துக்கு போலாம்னு ஆர்டிஸ்டுக்கு ஒரு மனநிலை வந்துடும், இல்ல டெக்னீஷியனுக்கும் வந்துடும். ஆனா இந்த படத்துல என்னன்னு தெரியல, 75 நாள் நாங்க பிளான் பண்ணோம், 71 72 நாள் எடுத்தோம். 2 பேருமே கெஞ்சுறாங்க, சேது சாரும் ப்ளீஸ் இன்னும் 2 3 நாள் எடுங்க, தயவு செய்து பிரேக்கப் வந்து ஷெட்யூல முடிச்சிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், ஏன் அவசரப்படுறீங்க, நம்ம 75 நாள் தானே ஷெட்யூல் கொடுத்துருக்கோம், இன்னும் மெதுவா எடுக்கலாம், இன்னும் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கலாம். என்னன்னா அது உண்மையாவே எனக்கு அது கடைக்குட்டி சிங்கம் படத்துல அந்த ஃபீல் கிடைச்சது. அது எல்லாருமே வந்து ஒரு குடும்ப ஆட்கள் மாதிரி அப்படியே இதுவாயிருவாங்க. அந்த ஃபீல் இந்த படத்துல அதை விட அதிகமாவே கிடைச்சது. ஒன்னாவே உட்காந்துருப்போம், ஒன்னா சாப்பிடுவோம். சார் பரோட்டா போடுவாரு, அதுல ரிஸ்கான பரோட்டா போடுவாரு, சாக்லேட் பரோட்டாம்பாரு, அது என்ன சார் வாட்டர் மெலன் பரோட்டான்னு கொடுப்பாரு. நாளைக்கு ஷூட்டிங் இருக்கே, அதை சாப்பிட்றதா வேண்டாமான்னு பயம் இருக்கும், சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படிம்பாரு. அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவன் பரோட்டா கண்டுபிடிச்சா கூட இவ்வளவு வெரைட்டி கண்டுபிடிச்சிக்க மாட்டாரு. அதை சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கும், வாங்கடா அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிடுவாரு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த குழந்தைகளா இருக்கும், ஒவ்வொரு கேரக்டர் எல்லாருமே யோகி பாபுல இருந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளையும் சொல்லணும். அவ்வளோ பேருமே ரொம்ப கேமராமேன், அவனும் நானும் அவன் அசிஸ்டன்ட் ஸ்டில் போட்டோகிராஃபராகவும் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் இருந்தோம். அவன் நானும் சேர்ந்து அவ்வளோ நித்யா தான் கேட்டாங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமா அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு. அப்படி தெரியலையே அவ்வளவு, ஏன்னா 2 பேரும் ஓடிட்டே இருப்பான், லைட் பண்றது தெரியாது எடுக்கிறது தெரியாது, அவ்வளவு ஸ்பீடா ஓடிட்டே இருப்பான். அதே மாதிரி எடிட்டர் பிரதீப்னு சொல்லி கதைகளில் நான் லான்ச் பண்ணேன். இன்னைக்கு அவன் விஜய் சார் வரைக்கும் வந்திருக்கான். இந்த படத்துல ட்ரெய்லர் பண்ணியிருக்கான், அது கொஞ்சம் ட்ரெய்லருக்கு டைம் ஆச்சு, இல்லைன்னா இன்னைக்கே ஸ்க்ரீன் பண்ணியிருப்பான். அவ்வளோ அழகா பண்ணியிருக்கான். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர் சூப்பரா 4 நாள் பிளான் பண்ண ஃபைட்டை 2 நாள்லாம் எடுத்திருக்கோம். அது அவருடைய அந்த கிளாரிட்டி, அவ்வளவு சூப்பரான ஒர்க் அவர்கிட்ட. அதே மாதிரி முதல் தடவையா சனாவும் நானும் வேலை பார்த்துருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சனாவோட. ஒவ்வொரு தடவையும் இடையில பசங்க 2 கூட நாங்கள் போய் பேசணும், அது சரியா செட் ஆகலை. இந்த படத்துல வந்து 5 சாங் பண்ணியிருக்காரு. 5 சாங்குமே ரொம்ப, நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ 2 சாங் தான் கேட்டிருக்கீங்க. ரொம்ப அவ்வளவு பெஸ்ட் ஆல்பமா இருக்கும். கண்டிப்பா என்னுடைய படங்கள்ல இது ரொம்ப முக்கியமான ஆல்பமா இருக்கும். 5 தீம் போட்டிருக்காரு. அதுல 4 சாங் விவேக் பண்ணியிருக்காரு, 1 சாங் கார்த்திக் நேத்தா எழுதியிருக்காரு. அந்த கார்த்திக் நேத்தா எழுதின சாங் வந்து எனக்கு வந்து கேடி பிள்ளை கில்லாடி ரங்கால வந்து இந்த இன்னைக்கும் அந்த அப்பா சாங் தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும்,
அந்த சாங்கு நான் முத்துக்குமார் எழுதி இன்னமும் நிறைய பேர் அந்த சாங்கை சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு சாங்கு எழுதியிருக்கோம். அது அன்னைக்கு ஈவெண்ட் டியூன் போடும்போது நான் அழுதேன். எனக்கு என்ன அறியாமல் எங்கள் அப்பாவை நினச்சி நான் அழுதேன். அதே அளவுக்கு இந்த சாங்கை வந்து அதை டியூன் கேட்கும்போதும் அவ்வளோ அழகாக இருந்தது. அதை லிரிக்ஸை வந்து இதுங்கும்போது அந்த சாங்கை கேட்கும்போது என்னை அறியாமல் பலன்னு நான் கொட்டினேன், அழுதேன். அது அப்புறம் எடிட் பண்ணுறதுக்காக எடிட்டருக்கு அனுப்பினேன். அவன் சொன்னான், சார் சாங்கை கேட்கும்போதே அழுதுச்சு, அழுக வந்துடுச்சு சார் அப்படின்னா. அந்த சாங் விஷுவலாக பார்க்கும்போது உண்மையாகவே கணவன் மனைவியை பிரிஞ்சிருந்தாவோ, காதலன் காதலியை பிரிஞ்சிருந்தாவோ, நண்பன் நண்பனை பிரிஞ்சிருந்தாவோ, அவங்க எல்லாருக்குமே இந்த சாங்கை கேட்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு பயங்கர ஒரு ஃபீல் வரும், ஒரு யோசிப்பாங்க கண்டிப்பாக. இந்த படம் வந்து டைவர்ஸை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து டைவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த கதை. அதை வந்து ஒரு விஷயமா பேசியிருக்கோம். அது கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் யோசிப்பாங்க. கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை படங்கள் பார்த்துட்டு நிறைய அக்கா தம்பிகளும் அண்ணன் தங்கச்சிகளும் ஒன்று சேர்ந்துருக்குன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நிறைய கணவன் மனைவிகள் யாராவது டைவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாவோ, இல்லை கோர்ட்டுக்கு போய் கொண்டிருந்தாவோ, போகணுமா அப்படிங்கிறத ஒரு யோசனையை கொடுக்கும் அப்படின்னு நான் அந்த படத்தை நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து யோசிக்க வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது படம் பார்த்ததுக்கப்புறம் பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ.